ஹாப்பி மார்னிங் guys. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் எர்டிகால கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வெஹிக்கிள் ஸ்டேரிங் லெஃப்ட் ஆர் ரைட் ஃபுல்லாக திருப்பிட்டு விட்டும் போது ரிட்டர்ன் ஆகல சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சஸ்பென்ஷனை செக் பண்ணி பார்க்கும்போது ரைட் சைட் லோயர் ஆர்ம் பார்த்தீங்கன்னா அடிபட்டு பெண்ட் ஆயிருக்கு. அது பெண்ட் ஆனதுனால வெஹிக்கிளுக்கான அலைன்மெண்ட்டும் மிஸ் ஆகி லோயர் ஆர்மோட புஷ்ஷெலாம் கட் ஆயிருக்கு. லோயர் ஆர்ம் பெண்ட் ஆனாலே அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடும். அது கூடவே புஷ்ஷும் கட் ஆயிருக்கிறதுனால அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிருக்கு. டேமேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் லோயர் ஆர்மோட நிற்கல, ரைட் சைடில் லோயர் ஆர்ம் அண்ட் ஷாக் அப்சர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிருக்கு. எர்டிகால நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோன்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் 2 லிங்க் ராட், அது கூடவே 2 ஷாக் அப்சர் அண்ட் ஃபைனலாக 2 லோயர் ஆர்ம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாருதியோட ஜென்யூன் ஓஇ ஸ்பேர்ஸ் தான். அலாய்வில் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் மார்க் ஆயிருக்குல்ல, அது எதனாலன்னு பார்த்தோம்னா ஷாக் அப்சர் பெண்ட் ஆனதுனால ஸ்டேரிங்கை ஃபுல்லாக கட் பண்ணும்போது ஷாக் அப்சரோட எட்ஜ் பார்த்தீங்கன்னா அலாய்வில் டேமேஜ் பண்ணியிருக்கு. இது ரொம்ப பெரிய டேமேஜான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லோயர் ஆர்ம் ஷாக் அப்சர் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக டேர்ன் பண்ணோம்னா இப்போ கேப் இருக்குது. ஸோ இனிமேட் அது டேமேஜ் ஆகாது. எர்டிகால ஷாக் அப்சர் அண்ட் லோயர் ஆர்ம் பெண்ட் ஆனதுனால பெரிய இம்பாக்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா அன்லெவலாக வேர் ஆயிருக்கு. அது கூடவே ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா பால் ஜாயிண்ட் அண்ட் தைராய்டன் ரெண்டுமே லோடில் தான் இருக்குது அண்ட் ஆல்சோ நல்லாவே இருக்கிறதுனால வண்டிக்கு எது போயிருக்கோ அது மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு தானே அடிபட்டிருக்கு, ஒரு சைடு சேஞ்ச் பண்ணால் போதுமான்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டான ப்ரொசீஜர் கிடையாது. பிகாஸ் ஆல்ரெடி அது ரன் ஆனதுனால ரைட் சைடு மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வீக் ஆகிடும். அண்ட் ஆல்சோ சில வெஹிக்கிளில் நம்ம வெறும் ஒரு ஷாக் அப்சர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட் டிஃபரன்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே ஷாக் அப்சர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா செட் ஆஃப் 2 சேஞ்ச் பண்ணுறது தான் நல்லது. எர்டிகால எல்லாருக்குமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். வெஹிக்கிள் சூப்பராகவே இருந்தது. அண்ட் ஆல்சோ பார்த்தோன்னா ஸ்டேரிங் ரிட்டர்ன் ஆகிற கம்ப்ளைண்ட்டும் சால்வ் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, எப்பவும் போல ஒரு ஜென்ரல் செக்அப் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. தேங்க்யூ.